சங்கீதம் 48ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். நம் தேவன் எப்போதும் பெரியவர். நம்ம துதிக்கிறதுக்கு தேவன் எவ்வளவு பெரியவரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷங்களும் தேவன் தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற எல்லா தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு அவங்கள புதுமையா அவருக்கேற்ற பாத்திரமாக வணைந்துதான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறார். நம்ம தேவனை துதிக்கும் போது தேவனின் எவ்வளவோ நன்மைகள் நம்ம பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்கள் கூட கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு இவர் என்ன செய்தார் கேட்கிறாங்க இல்லையா? தேவன் அவங்களுக்கு ஏற்ற பதில் கண்டிப்பா தருவார். ஏன்னா நம் தேவன் எப்போதும் பெரியவர். நமக்காக எல்லார்கிட்டையும் பரிந்து பேசுகிறவர் மட்டும்தான். மனுஷன் கூட யோசிப்பாங்க, இவங்க வேணும், இவங்க நமக்கு வேண்டாம், வேணும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க, வேண்டானா அப்படியே ஜம்ப் பண்ணி பேசுவாங்க. இதான் மனுஷங்க. ஆனா கர்த்தர் எப்போதும் மாறாதவர். தாவீது சொன்ன மாதிரி என் தேவன் என்னைக்குமே பெரியவர். நான் துதிக்க துதிக்க எனக்குள்ள இருக்கிற எவ்வளோ நன்மைகள் நான் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக என் தேவன் ஆச்சரியமான வழி. சும்மா இல்ல, நாம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் துதிப்போம். நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வேணும்னா சும்மா இருக்க கூடாது. ஆலயத்துக்கு நம்ம கைகளையும் வாய்களும் சும்மா இருந்தா கர்த்தர் நமக்குள்ள எந்த ஒரு கிரியை செய்ய முடியாது. இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? கர்த்தரை பாடணும். நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாட பாடதா நமக்குள்ள ஒரு புதிய கிருபை, நமக்கு ஒரு தேவன் நமக்கு பதில் சொல்வார். நம்ம பாடும் போதே கர்த்தர் நமக்குள்ளேயே கண்டிப்பா இடைப்படும் போதே நமக்குள்ள எல்லா பாரமும் தேவன் நீக்குவார். இதோ 5வது வசனம், அவர்கள் அதை கண்ட போது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். எதை கண்ட போது? நமக்குள்ள ஒரு முன்னேற்றம். நம்ம உயர்த்த தேவன் நம்ம உயர்த்துவார். என்னடா இவங்க நம்ம இவங்க தாழ்த்தணும் இருக்கிறோம், ஆனா எப்படி உயர்ந்து போறாங்கன்னா கர்த்தர். நம்ம தேவன் அதான் சொன்ன, நம்ம தேவன் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம தேவனை துதிக்கதான் நம்ம உயர்த்தினே இருப்பாரு. எல்லா ஜனங்களும் பயப்படுவாங்க. என்ன இவங்க இப்படி இருக்காங்க, காரணம் என்ன? நம்ம இவங்கள எவ்வளவோ அவமானப்படுத்துறோம், கூனி குறுகிற பேசுறோம், ஆனாலும் இங்க அமைதியா இருக்காங்க. காரணம் என்ன? நமக்குள்ள யாரு இருக்காரு? பெரியவர். நம்ம அப்பா இருக்கும்போது நம்ம எந்த ஒரு மனுஷனையும் அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா நம் தேவன் முன்பாக நிற்கிறார். நமக்கு முன்பாக எந்த ஒரு மனுஷன் நிக்க மாட்டான், எப்பவுமே நிக்கவே மாட்டாங்க. ஆனா நமக்கு முன்பாக தேவன் மாத்திரமே நிற்பார். நம்மளோட வளர்ச்சி தேவனுக்கு தெரியும். நம்ம பிள்ளை ஒவ்வொரு நாளும் நல்லா வளரணும், நல்ல முன்னேற்றம் அடையணும். ஒவ்வொரு ஸ்தானங்கள்ல இருக்கும்போது அவங்கள முன்னேற அப்பாக்கு ரொம்ப ஆசை. நம்ம பிள்ளை ஒவ்வொரு வளர்ச்சியில கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு நினைப்பாங்க. நம்ம கூட தேவனை எப்போதுமே துதிக்கணும். எல்லா விஷயத்துல கூட சோர்ந்து போகாதபடி நம்ம நாவலையும் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய துதி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு மனுஷனும் ஒண்ணும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். யுத்தமோ யெகோவாவுடையது. நிச்சயமா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சங்கீதம் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக.